ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கேமர் பைட் 44. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸில் சாப்டர் 4 விச்சு தான். விச்சு நம்ம கூட யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் சஞ்சு, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃபேஸ்புக்கில் இது லாகின் பண்ணிக்கலாம். இல்லவா உள்ளப்போ HPRDT கோ மேன்ஷன் கிரேஷ் ஒன்று இருக்குது. இன்னும் பார்க்காதீங்க, நான் போடல, என் ஃப்ரெண்டு தான் போட்டிருக்கேன். நான் தான் கோடு பண்ணி. ஓகே, ஓகே கைஸ், வந்துட்டோம். ஏன்டா இன்னும் வரல? வந்துருச்சு. இப்போ எடுக்க ஆரம்பிக்கலாம். ஒன்றுமே இல்லை, அங்கே இன்னும் எதுவும் இருக்காது. ஒன்று எடுத்துச்சு. அவையே அங்கேயே நிற்கிறான். ஐயடு என்ன மாட்டிக்கிட்டேன், ஏன்டா இது? சரி, அப்படியே கிடைக்கல. அவன் இங்கே அவன் எடுத்துருவான். இங்கே போடலாம். அடுத்து வர்சஸ் தாங்க போட போகிறோம். அடுத்து வர்சஸ் நானும் என் ஃப்ரெண்டும் வர்சஸ் போட போகிறோம். அவன் 2 பேருமே 20 எடுக்கணும். எங்கே செல்லும் இந்த போதை? அது அடியில் தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. இங்கே ஃபுல்லாக எடுத்துட்டான். சரி, அப்படின்னா நாம் அந்த சைடு போவோம். இந்த சைடில் ஐயே இல்லை. இங்கே பாருங்க கைஸ், நாட்டுக்கிழ விட்டு ட்ராப் வச்சுருக்கு. ஐபிஎல்ஸ் எடுத்துக்குவோம். ஃப்ரெண்ட் எடுத்துடுறான். ஃப்ரெண்ட் அவுட் ஆயிடுவான். சரி, ஃப்ரெண்டு ட்ராப்பில் மாட்டிக்குவோம். ஐயோ ரன்னா! எப்படி எனக்கு புரியல, எப்படி ரன்னு காமிச்சது? மந்திரம் போடுற நாட்டு கிழவி கேஸ். இந்த கிழவி இந்த கிட்டலாம் மாட்டவே கூடாது. பாருங்கள் எப்படி ஒழிஞ்சிட்டு வந்துட்டுச்சுங்க. பாருங்கள், பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. என்னடா ரன் காமிக்குதுன்னு பார்க்குறேன். அது எப்படி என்ன மட்டும் வச்சு தான் எனக்கு புரியல. சரி, இப்போதைக்கு இங்கே ஒழிஞ்சுக்கோ. அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். காத்திருந்து காலங்கள் போனதடி. இது எங்கே தான் இருக்குதுன்னு பார்த்துருவோம். எங்கே இருக்குது கைஸ்? நம்மளோட இந்த சைடு ரொம்ப தான் இருக்குது. என்ன ஒரு பித்தலாட்டத்தனம்! இப்படி பித்தலாட்டம் தானே பண்ணால் அவ்வளோதான். வெளில போனால் கபக்குன்னு பிடிச்சிடும் போல். நம்ம ஃப்ரெண்டு அந்த ரூமில் இருக்கான். போகலாமா? ஆனால் இவன் எப்படி தப்பிச்சான்னு எனக்கு தெரில. எப்படி அதுவும் தெரில. ஐபிஎல்ஸ் எடுத்துப்போம். இங்கே ஏதாச்சும் இருக்கேன். இங்கேயும் ஒன்றும் இல்லை, எங்கேயும் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. அது அண்டர்கிரவுண்டில் தான் இருக்குது. நான் மேலே ஓடுறேன். அவன் போகிறதுக்குள்ள நான் கொடுக்குன்னு போஸ்ட் பண்ணிட்டு போயிடுறேன். அது வந்துடுப்போகுது. ஷோ, ஒரு ட்ராப்பு டென்ஷன் ஆகுது. இந்த ட்ராப்னால் தலை சுற்றுது, அப்படியே கேர் ஆகுது. எப்படியோ அந்த ட்ராப்லேருந்து போயாச்சு. அடுத்த ஒரு ட்ராப்படா. இங்கே இருந்து எடுத்துக்க. இங்கே ஒன்றுமே இல்லை. திரும்பவும் ட்ராப்பா. திரும்ப தலை சுற்ற போகுது. ஒன்று எடுத்தாச்சு. அடுத்த ஆன்சர் போவோம். இங்கே மேலே ஏறு. அடா, என்னடா இது? 0 வந்துருச்சுப்பா. போ. ஒன்று இருக்குது. ஐபிஎல்ஸ் ஃபஸ்ட்டு, செகண்டு எடுத்தாச்சு. 13 கால் பண்ணியிருக்கோம் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து. இப்போதைக்கு இங்கே எவ்வளோ இருக்குது? இங்கே 2 தான் இருக்குது. எப்போவுமே இங்கே 5 இருக்கும். இப்போ ஏன் கம்மியாக இருக்குதுன்னு தெரில. பெரிய போட்டு யூஸ் பண்ணலாமா? இப்போ வேணாம், எதுக்கும் கலெக்ட் பண்ணிட்டு எடுக்கலாம். கொஞ்சம் அது இங்கேருந்து போகிற வரைக்கும் தீம்பத்தை வெடிக்க பார்ப்போம். கத்திருந்து காலங்கள் போனதடி. நாட்டுக்கிழவி கிட்டேருந்து தப்பிக்கணும் கைஸ். நாம் 20 பை எடுத்தோமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். நாட்டுக்கிழவி இங்கே தான் இருக்குது, அதனால் வெளியே போகக்கூடாது. டேரா விட்டாலே உள்ளே வந்து பிடிச்சிடும். அப்படியே அதை பெரிய பார்பின்னு நினைப்பு சுற்றிட்டு வந்து அடிக்கும். பிடிச்சிச்சின்னா சுற்றிட்டு அடிக்கும் கேஸ். ரொம்ப வித்தியாசமானது. இல்லை, எனக்கு புரியலங்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 பையை தான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருப்போம். 17 கலெக்ட் பண்ணிட்டு வெறும் 3 அண்ணத்துக்காக அலைய வேண்டியதாக இருக்கும். அது எங்கே இருக்குது? இங்கே தான் சுற்றிட்டு இருக்குது. இது இன்றைக்கி போகுமா? எனக்கு இது போகிற மாதிரியே தெரில. பேசாமல் டெலிபோர்ட் யூஸ் பண்ணுவோமா? சரி, யூஸ் பண்ணுவோம். சும்மா தான் கண்ட்ரோல் வந்து போச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை, புரியல. இந்த கிச்சனுக்கே கொண்டு வந்து விடுது. நார கிச்சனுக்கு வச்சு
ஐயோ ட்ராப், இந்த ட்ராப் வேறு டென்ஷன் ஆகுமே. இதில் வேணாம், அது கிளவி வேறு வர மாதிரி இருக்குது. போய் அவுட் ஆகிட்டோம்னா நம்ம ஃப்ரெண்டை ஆடு பார்த்துட்டு வர சொல்லிட்டேன் கேஸ். அதுக்கு முன்னாடி அது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அவன் இப்போ ஆடு பார்த்துட்டு வருவான். ஆடு பார்த்து வந்துட்டான் கேஸ். அவன் அது எங்கே இருக்குதுன்னா அது டேஸ் சொல்கிறாடே, அது இங்கே இல்லையாம்மா கேஸ். போகலாம். ட்ராப் இங்கே தான்டா இருக்குது. அது சரியான நாட்டுக்கிழவி கேஸ். அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறான், நான் பார்த்தேன். பக்கத்தில் தான் இருக்கான். ஸ்டெப்ஸில் கீழே தான் இறங்கி போச்சாமா, அப்படியே மேலே வந்திருக்கு போல். இல்லை ஷிட், இந்த ஒரு ட்ராப் வேறு. ஐயோம்மா தலை சுற்று, அந்த கிளவி வேறு வந்துட போகுது. இந்த தலை சுற்றுற ட்ராப் மட்டும் இல்லைன்னா ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். அண்டர் கிரவுண்ட்லலாம் ரொம்ப கஷ்டம் இந்த தலை சுற்றுற இது இருக்கிறப்ப. என்னது ஏதோ வர்ற மாதிரி இருக்குது. ஐயோ தட் இஸ் டேஞ்சரஸ். எதுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கலாம் நினச்சேன். இந்த மாதிரி தான் அது வரும். இந்த நாட்டுக்கிழவிங்களோட தொல்லையே இதான்ப்பா. எங்கே ஒழிஞ்சாலும் அங்கேயே வந்துடும். நாட்டுக்கிழவி, வீட்டுக்கிழவி ஓடிச்சோம் போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். எதுக்கும் வெயிட் பண்ணியே போவோம். நீ வெளியே நிற்க பால்னு பிடிச்சி எதுக்கு? வைப்ரேஷன் எதுவும் இல்லை. போகலாம் ரைட். ஐயோ என்றா இது? இதுதான் கேஸ் நாட்டுக்கிழவி. நாட்டு என்ன ஏதோ கேள்விப்பட்டிருக்கீங்க, நாட்டு வெடி மாதிரி. இது நாட்டுக்கிழவி. வெளில போனால் பிடிக்குது, அதுவும் காத்திருந்து பிடிக்குது. ரொம்ப கிரெயின் இருக்கும் போல கேஸ். இந்தியாவை சேர்ந்த கிழவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இவ்வளோ கிரெயின் இருக்குது. இவ்வளோ பிரெயினை வச்சுட்டு ஆஸ்கார் அவார்டே வாங்கலாம். பேய்களுக்குள்ள இவ்வளோ அறிவு இருக்குமான்னு தான் எனக்கு தெரியலண்ணா. வெளில போகிற கரெக்ட் டைம் பார்த்து இவ்வளோ என்ன கரெக்டாக நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு வந்துடுது எப்படின்னு தான் தெரில. நமக்கு தான் இதில் பவர்ஸ் இருக்குது, ஆனால் அந்த பேய்க்கு ரொம்ப பவர்ஸ் இருக்குது போல். இதில் ஹார்டெல்லாம் ட்ரை பண்ணால் அவ்வளோதான், அசிங்கமாக போயிடும் குமாருங்கிற மாதிரி ஆயிடும். ஐயோ இந்த ட்ராப்பு வேறையா. சைடில் போனாலும் பிடிக்குது, கரெக்டாக போனாலும் பிடிக்குது. ஒன்றுத்தை கரெக்டாக தாண்டிட்டேன், ரெண்டாவதுல மாட்டிக்குவேன் பாருங்கள். கரெக்டாக மாட்டேன். வாட் இஸ் திஸ்? நாட்டுக்கிழவி வருதா? ஐயோ தப்பாக பண்ணிட்டேனே. அது வேறு வருமே, அது ஒரு கிழவி, நாட்டுக்கிழவியாச்சே. ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஐயோ சுற்றுது கண்ணால் டோட்டோம். அது எங்கே இருக்குன்னு தெரில, வெளியே போவோமா? என்னடா இந்த கிழவிக்கு ரொம்ப பிரெயின் இருக்கு கைஸ். வெளில போகலான்னு சொல்கிறதுக்குள்ளே வந்துடுச்சு. என் ஃப்ரெண்டு ஆடு பார்த்துட்டு வருவான். ஏன்னா எனக்கு ஆடு கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. இப்போதைக்கு அவன் கலெக்டே பண்ணிட்டான். அவன் கீழே இருக்கிறான், நான் மேலே இருக்கிறேன். அவன் ஆடு பார்த்துட்டு வருவான், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் அது போயிடுச்சான். ஆடு பாட்டு வந்துட்டாங்க என் ஃப்ரெண்டு. அது இங்கே இல்லை. இப்போதைக்கு மேல் ஃப்ளோர் தான் இருக்குது. அது வந்துட போகுது. வருவானா? வாடா சீக்கிரம் அது வந்துட போகுதுடா. அது வேற ஒரு நாட்டுக்கிழவிடா. பிளான் போடுண்டா, வாடா. அதோட பிளான்லேருந்து தப்பிக்கணும்டா, வாடா. இன்றைக்கி வருவானா? நாட்டுக்கிழவி அதுக்குள்ளே வந்துடும் போலையே. வாடா அது வந்துடும்டா, வாடா. அண்டர்கிரவுண்ட்லேருந்து மெதுவாக வந்துட்டுருக்கேன். பூஸ்ட் எதுக்கு தான் இருக்குது அவனுக்கு? எனக்கு தெரிஞ்ச அதுன்னு அவனுக்கு லோட் ஆகலை. என்ன அவன் இன்னும் காணும்? நான் ரன் நாட்டுக்கிழவி யோர் ஓவர். வீட்டுக்கிழவிக்கு இவ்வளோ பெரிய புத்திசாலித்தனம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. விச்சு சோனிக்காரி தொலை தாங்கலை. அது இப்போ மேல் ஃப்ளோருக்கு போயிருக்கா, கீழ் ஃப்ளோருக்கு போயிருக்கான்னு வேறு தெரியலையே எனக்கு. நண்பா உன்னுடைய அந்த ஐபிஎல்ஸை யூஸ் பண்ணிடணும். அது அவன் வர்ற வரைக்கும் இப்படி தான் சும்மா தான் இருக்கலாம். அவன் வரானோ இல்லையோ கைஸ், இந்த பேய் தான் அதிகமாக வருது.
இந்த பேய் கூட கம்மிட் ஆகிக்கலாம். இப்போ ஆடு பார்த்துட்டு வந்துடுவான். ஆடு பார்த்து வந்துட்டான் கைஸ். அவன் எவ்வளவோ ஆடு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவன் வருவானோ மாட்டானே தெரில. நம்ம இன்றைக்கி வந்துடுவான். அவன் அது அந்த பேய் வேறு மேல் ஃப்ளோரில் தான் இருக்கானே. இன்னும் அவனை காணும். மை நட்பூஸ் எங்கடா இருக்கிற? வாடா, அது வர்றதுக்குள்ளே வாடா. யாரெல்லாம் நீ? வந்துட்டான்டா. டே வாடா, அது வருதுடா. வாடா, வாடா. எப்பா கைஸ், இவன் ஒரு பைத்தியக்காரன். அந்த சைடு போயிட்டான். எப்படியோ தப்பிச்சது.